ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9 4வது வாரத்துக்கான 2வது நாளுக்கான காலை நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு விஷயம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுதாண்டி இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 1000 ரூபாய்க்கு நான் எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இன்று வீடியோக்குள்ள வந்து போகலாம். நம்பர் 1 பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கானா வினோத் அவர்கள் தான் வந்து இருந்துகிட்ருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுங்களோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 42,091 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 37.03% வந்து இருந்துகிட்ருக்காரு கானா வினோத் அவர்கள். ஒரு அட்டகாசமான வாக்குகள் வந்து வாங்கியிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லலாம். சொல்லப்போனால் முதல் நாள் கூட இன்னும் முடியவே கிடையாது, அதுக்குள்ளேயே 42,000 வாக்குகள் அப்படிங்கிறது வந்து சாதாரணமாக நம்மளால் எடுத்துக்க முடியாது. இன்க்ளூடிங் பார்வதி, கம்ருதீன் இவங்கெல்லாம் கூட நாமினேஷன் இருக்கும்போது இவ்வளோ வாக்குகள் வாங்கியிருக்காரு. அதனால் அவருக்கு ஒரு அப்ளாஸ். செகண்ட் பொசிஷனில் கம்ருதீன், அவர் வாங்கிய ஓட்டுங்களோட எண்ணிக்கை 18,822 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 16.56% இருந்துகிட்ருக்காங்க கம்ருதீன் அவர்கள். ஸோ கம்ருதீனை பொறுத்தவரையும் நேற்றுக்கு இரவு நேர முடிவின் போது 4வது பொசிஷனில் வந்து இருந்தார். சொல்லப்போனால் அவ்வளோதான், இவரை முடிச்சு விட்ருவாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். பட் இருந்தாலும் மறுபடியும் கம்பேக் கொடுத்து கடைசி இடத்துல இருந்து இப்போ 2வது இடத்துக்கு வந்து வந்திருக்காப்புல கம்ருதீன் அவர்கள். 3வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்வதி அவர்கள் வந்து இருந்துகிட்ருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 18,710 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 16.46% இருந்துகிட்ருக்காங்க பார்வதி அவர்கள். ஸோ பார்வதியை பொறுத்தவரையிலையும் நிறைய நெகட்டிவான சில விஷயங்களை வந்து பண்ணாலும், சில இடங்களில் பாசிட்டிவாக இருந்தாலும் மக்கள் வந்து அது ஆதரவு தெரிவிக்கவில்லை அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். ஸோ அதனால தான் பார்வதி அவர்கள் 3வது பொசிஷனில் குறைவான வாக்குகளோடு வந்து இருந்துகிட்ருக்காங்க. சொல்லப்போனால் அரோராவை விட கொஞ்சம் வாக்குகள் மட்டும் தான் வித்தியாசத்தோடு வந்திருக்காங்க. அதுக்கடுத்த 4வது பொசிஷனில் அரோரா சிங்க்லர் அவர்கள் வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 18,621 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 16.38% இருந்துகிட்ருக்காங்க அரோரா சிங்க்லர் அவர்கள். ஸோ இதில் என்ன வேடிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரோரா பெருசாக எதுவுமே செய்யலை, பார்வதி எல்லாமே செஞ்சிட்ருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது அரோரா சிங்க்லரை பார்த்தீங்க அப்படின்னா பார்வதியை விட ஒரு 80 வாக்குகள் மட்டும் தான் வித்தியாசத்தோடு வந்து இருந்துகிட்ருக்காங்க. அதுக்கடுத்தா 5th பொசிஷனில் கலையரசன் வந்து இருக்கார். அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 15,429 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 13.57% இருந்துருக்காரு கலையரசன். சொல்லப்போனால் கலையரசன் மட்டும்தான் டேஞ்சர் ஜோனில் வந்து இருக்காங்க, மற்றவங்க எல்லாருமே சேஃபர் ஜோனில் தான் வந்திருக்காங்க. ஏன்னா கலையரசன் மற்றும் அரோரா இவங்க 2 பேருக்கு இடையிலே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வாக்கு வித்தியாசம் வந்து இருக்குது. சொல்லப்போனால் ஒரு 3000 வாக்குகள் வந்து வித்தியாசத்தோடு வந்து இருந்துகிட்ருக்காங்க. ஸோ அதனால் லிட்ரலி இந்த வாரம் எவிக்டர் வெளியே போகிறது வந்து கலையரசன் தான், அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. பட் கம்ருதீன், பார்வதி, அரோரா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சிமிலரில் வந்து ஓட்டிங்ஸ் வந்து வாங்கிட்டுருக்காங்க. அதனால் அந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் பயங்கரமாக அடிச்சுக்கிட்டா என்ன, ஒச்சிக்கிட்டா என்ன, ஆனால் மக்களுடைய ஆதரவு யாருக்கோ அவங்களுக்கு தான் ஓட்டிங்ஸ் வந்து போய் சேரும். ஸோ அதனால் நான் எதையோ கண்டென்ட் கொடுக்குறேன் அப்படிங்கிற பேரில் வந்து இஷ்டத்துக்கு ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா மக்களோட ஆதரவு கிடைக்காது அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அது வந்து இந்த ஓட்டிங் முடிவுகளில் கிளியராக வந்து தெரியுது. இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டிங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.